ஏன் மச்சான சாச்சிட்டாங்களே. இந்த ரெண்டு பேரும் இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க என்ன? வாட் இஸ் திஸ் அண்ணா? கரகாட்டத்தில் வாதிச்ச அனுபவம். நாங்களாம் பேசாம அதுக்கு தான் போக போறோம். இந்த உலகம் பிடிக்கல, அந்த உலகத்துக்கு போக போறோம். அண்ணா என்ன நம்ம தேடிக்கிட்டே இருக்க? ஒரு குரங்குக்கு புண்ணு வந்துச்சுன்னா குரங்கு சும்மாவே இருக்காதான், அந்த புண்ணை நோண்டி நோண்டி பெருசாக்கிருமா. அப்ப நீ குரங்குங்கிறியா? நீ எல்லாம் அதுல இருந்து வந்தது தானே. விடு, ஏன் பத்தி பேசுற? சரி, நாங்களாம் சேர்ந்து இன்னைக்கு ஜாலியா ஒரு சோடியா காட்டுல போய் காவல் பார்க்க போறோம். ஜாலியா போறியா? சோடி பார்க்க போல, சோடியா அப்படிதான். எதையாவது ஒன்று கொளுத்தி விட்டு போங்க, குடும்பத்தில் வெடிக்கட்டும். ஏற்கனவே வெடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா ஏன்டா நீ வேற பேசவே பயந்து வருது எனக்கெல்லாம். அண்ணா நாங்களாம் சேர்ந்து காட்டுக்கு போறோம் சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை மனசுல நினைச்சிருக்கேன். யார் அந்த ஒருவர்? உனக்கு தெரியுமில்ல? ஆமாமா தெரியும். அது யாருன்னு சொல்லவா? கேட்கிறியா? கேட்டேனா இங்கே அதை பார்த்தேனா இங்கே, கேட்டேனா இங்கே அதை பார்த்தேனா இங்கே, கேட்டேனா இங்கே அதை பார்த்தேனா இங்கே, எதையோ நினைப்பேன் அதையே முடிப்பேனா, ஆம்பளைக்கு மனசு போல நடப்பேன், என்ன ஆத்துக்காரி வேறதுக்கு வாங்கோண்ணா வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா, கேட்டேனா இங்கே அதை பார்த்தேனா இங்கே, அதையே செய்ய மடித்தாறு புடவைக்கு இல்லாத அளவா, வேறாரு என்னோட்டும் போட்டு வரவா, மடித்தாறு புடவைக்கு இல்லாத அளவா, வேறாரு என்னோட்டும் போட்டு வரவா, தெரியாதண்ணா 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 புரியாதண்ணா, தயவு செய்து மத்தியம் பண்ணட்டுமா, வாங்கோண்ணா சும்மா சும்மா வாங்கோண்ணா. கையை பிடிச்ச கரகரப்பு பீய பிடிச்சி பிணைச்சான், அது மாதிரி பிணைஞ்சுக்கிட்டே இருக்க மாமா.
காரக்குடி வண்டி கட்டி காரக்குடி வண்டி கட்டி ஊர் தெரியாம வந்துட்டேனா? ஏண்ணே நான் கட்டி காத்த என் சிவகங்கை கோட்டை இப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா. அதுக்குத்தானே சொன்னேன், நான் உள்ள ஓலைன்னு தலையில அடிச்சேன்னாடா. படக்கதில் வச்சு படுக்காத வாரிட்டு போயிருமுன்றா. எல்லாம் கோட்டுமை ஹவுஸ்னே. இவன் என்னடா அது கராட்டை பப்புன்னு மாதிரி வர்றேன். சட்டியை உருட்டி விட்டு எக்கோ வைங்க. காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து காலை ஒட்டி ஆலையார் கோயிலுக்கு போவோம் ஆசை செல்லாயி. நாம சின்ன மருது புளிய மருது பேச செல்லாயி. காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து காலை ஒட்டி சின்ன மருது புளிய மருது ஆசை செல்லாயி. நாம வீரமுடன் வணங்கி வருவோம் பேச செல்லாயி. காளையார் கோவிலையும் கட்டி வச்ச சிங்கமடி. காளையார் கோயிலையா கட்டி வச்ச சிங்கமைங்க. காளையார் கோவிலையும் கட்டி வச்ச சிங்கமடி. வீரமுடைய சின்ன மருது ஆசை செல்லாயி. அந்த பாசத்தோட பெரிய மருது நேச செல்லாயி. காரக்குடி வண்டி கட்டி மேல உப்பி கொண்டு என் மாடு ஒட்டி காளையார் கோவிலுக்கு போவோம் ஆசை செல்லாயி. நாம சின்ன மருது பெரிய மருது வணங்கி வருவோம் ஆசை செல்லாயி. வம்சமடி அகமுடையார் சாதியடி. வீரமுள்ள வம்சமடி அகமுடையார் சாதியடி. வீரமுள்ள வம்சமடி அகமுடையார் சாதியடி. வணங்குவோம் ஆசை செல்லாயி. எங்க அகமுடையார் வம்சமடி ஆசை செல்லாயி. காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து காலகுட்டி ஆசை செல்லாயி. இங்கே காலந்தான போகுதடி நேச செல்லாயி. வெள்ளை என எடுத்துட்ட வீரமுள்ள அகமுடையா. எடுத்துட்டு வீரமுள்ள அகமுடைய. வெள்ளை என எடுத்துட்ட வீரமுள்ள அகமுடையா. எப்போலமோ வணங்குதோம் ஆசை செல்லாயி. அவர் நம்ம உள்ள தெய்வமடி நேச செல்லாயி. காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஊட்டி வணங்கி வரும் ஆசை செல்லாயி. நாம வீரமுடன் வணங்கி வருவோம் நேச செல்லாயி. மறுவரை வீரமுடன் வணங்கி வருவோம் நேச செல்லாயி. நன்றி நன்றி நன்றி. என்ன தம்பி வீட்டில் கொசு கடிக்குதா? இப்படி வந்து உட்காந்துட்டானாடா அவன். இதுக்கு முன்னாடி நாடகம் பார்த்தவங்கெல்லாம் பப்புன் டான்ஸ் பார்த்தவங்க. நீங்கள் உட்காந்துருக்க ஆளு பூரா வெளியூர் தானே ப்ரோ? வெளியூர் ஆளுங்க. சில பேர் நாய்க்கு பயந்துட்டு உட்காந்துருப்பீங்க. சில பேர் போய் இப்போ கதவை தட்டினா பொண்டாட்டி கஞ்சி ஊற்ற மாட்டான்னு உட்காந்துருப்பீங்க. அந்த அந்த ஆள் எப்படி படுத்து கிடக்கா அவ்வளோ வர கஞ்சி வார். ஆமாம் கொட்டையே அரைக்கில இருக்கடா. எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா? கடலாமை வியாபாரத்தை மாத்திட்டாய். என்ன அத்தை பெரிய கொட்டையா இருக்கு? ஏன் திராசு எடுத்துட்டு வர போறியா? இந்த முண்டை உக்காடுறா. கதைக்கு வாரேன். வானே 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 அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு. என்ன சொன்ன செல்லும் மறுபடியும் வானே வானே வானே. 2 ரூபாய்க்கு கசகசா இருந்தா கொடுங்க. இந்த பெட்டியில் ஏன்டா ஒன்று முண்டை மளிகை கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்க? எங்கள் அண்ணே வந்துருச்சு 100 ரூபாயை கொண்டுக்கிட்டு. 102 2 ரூபாய்ங்கன்னு அந்த இடத்த. முகின் பாண்டி முவின் சரி. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர? நீ நல்லா இருப்ப.
சரி இப்போ ஏடிஎம்ல 500 எடுத்துட்டு வாப்போ. போயிரு, என் முகரில் முழிக்காத போயிரு. சரி ஏடிஎம் இல்லைன்னா வீட்டில் உண்டியில் உட. ரொம்ப நன்றி, எங்கள் அண்ணன் ஒரு ஆளு தான். டவுசர் வச்சுக்கிறேன், கதைக்கு வரேன். என்னடா 2 பேர் மார்க்கெட் வச்சிருக்க மாதிரி இருக்கிய. குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா. சரி இப்போ அதுக்கு என்ன? குறிஞ்சி நாட்டோட அப்பா உங்க தலைவன். இப்போ என்ன? இப்போ என்ன அசால்ட்டா பேசுறீங்க ப்ரோ? சொல்லு, மேற்கொண்டு சொல்லு, விஷயத்த சொல்றா. எங்க அப்பா பேரை கேட்டாலே வீதியில் நடந்து வரேன் முதற்கொண்டு செருப்பை கழட்டுவேன். ஏன் விட்டுக்கிட்டு அடிக்கவா? மைத்த புடுங்க, அவளை மரியாதை. எங்க அப்பா பேரு சொன்னா தானடா தெரியும். அதான்டா எங்க அப்பா பேரே அதான்டா. சொன்னா தான் தெரியும். சொன்னாதான் தெரியும். சொல்ல விடு. எங்க அப்பா பேரு நம்பிராஜன். அவ்வளோதானே. இப்போ நம்பிராஜன் எங்க ஆத்தாளுக்கு அவன் தான் புருஷன். கைதட்டலாம், அதெல்லாம் எவனும் பேச. ராஜன் புருஷன் டைமிங் கட்டாரு. அவன் கைதட்டானா இல்லை அப்பளை இப்படி கொண்டு போய் போடுறானா? நம்பிராஜன். நம்பிராஜன் இருக்கானா செத்துட்டானா? ஏன் நீர்மலைக்கு வர்றியா? திருப்பி திருப்பி நம்பிராஜன் நம்பிராஜனே சொல்லிக்கிட்டு இருக்கியாடா. எங்க அப்பா, ஆனா எங்க அப்பா என்னைய சித்திரவதைப்படுத்துவார். இப்ப கேட்டவர் செருப்பு அடிச்சது மாதிரி. எதுக்கு அப்படி கொஸ்டின் வரணும்? சேட்டை செய்வேன். என்ன செய்வேன்? சேட்டை செஞ்சா உங்க அப்பா அடிக்க மாட்டாரோ? ஆமா, உங்க அப்பா அடிக்காம 24 மணி நேரம் முத்தம் கொடுத்துட்டே இருப்பார். அடி வாங்கியிருப்ப மறைக்கின்றாய். கைதட்டலாம். இதெல்லாம் பெரிய டைலாக். இதெல்லாம் மாட்டுத்தானி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து யோசிச்சேன். ஆனா எங்க ஆத்தா சொல்றாங்க கோத்தா. நல்ல டைலாக் தான், கைதட்டலாம். கோத்தா கோத்தா அப்படின்னா உலகத்துக்கு உன்னை தந்தது உங்க ஆத்தா. இதுக்கு மேல பிள்ளை வேணாம். நோ, அதான் கோத்தா. எப்படி சமாளிக்கிறான் பாரு. நான் எப்படி ஆள்றேன்? டோட்டல் சங்கத்திலேயே லூஸ் பப்புன்னா எம்கேஆர் தான்டா. எங்கேயும் வாய வச்சு பொழைச்சுக்கிறோம்டா. சமாளிக்க தெரியாதவன் நாடக சபை மட்டும் கிடையாது, ஐநா சபைக்கு கூட வரக்கூடாது. சமாளிக்க தெரியாதவன். என்ன உனக்கு ஐநா சபை தெரியாது? ஆனா ஒழுங்கா பெத்த தாய் சமைக்கிறத பார்த்து கத்துக்கிறாத பொம்பளை புள்ள எவன்ட்டையும் வாக்கப்பட்டு போக கூடாது. அங்கே காரி துப்பி செருப்பிட்டு அடிப்பேன். கைதட்டலாம், கைதட்டலாம். கை தட்டலைன்னா நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு பதிலாக நீ தான் அடுப்பை ஒதுக்கிட்டே தெரியணும். சாப்ப நீ மஞ்சள் சட்டியை கழட்டிட்டு வா. யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. எங்க அம்மா என்னண்ணே அம்மாவுக்கு என்னண்ணே ஆச்சு? நீர் கட்டு. எங்க அம்மா ப்ரோ, உங்களோட பிறந்தது எத்தனை பேர்? குச்சு குச்சு குச்சு. உங்களோட பிறந்தது 2 பேருண்ணே. டர்ரு டர்ரு டர்ரு. உங்களோட பிறந்தது மறுபடியும் சொல்லு. வெட்டிருச்சடா, டோட்டலா வெட்டி என்னை கொல்ல பார்க்குறான். அண்ணே உண்மையை சொல்லு, எத்தனை பேர்? பங்காளி நீ சொல்லு பங்காளி. உங்க பேர் உங்களோட வந்து கரு 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 டம்மு டம்மு டம்மு. ஐயா உங்களோட பந்தது 2 பேர். ஆனா என் கூட பந்தது 7 பேர்ரா. 7 பேர் சொல்ல வாயே வரல அண்ணே. இராம்ட அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அடிச்சு கெடுக்கிறேன் பாரு. இருங்க மாப்பிள்ள, 7 பேரை பத்தா எங்க ஆத்தா. அத உன்னை நான் கேட்கவே இல்லையே. லேட்டு ப்ரோ. என்னை கேவலப்படுத்துறியா மேடையில்? எப்படி கண்டுபிடிச்சேன் பத்தியா? 7 பேரை பத்தா எங்க ஆத்தா. ஆனா 7 பேருக்கும் ஒரே புட்டு தான். ஃபுட், உணவு. அது யாருக்கு தான் தெரியாது. ஃபுட்டுன்னா உணவு தானடா. சாரி ப்ரோ, ராங் நம்பர். 3க்கு பதில் 5 போட்டேன். சோசியர் சொன்னார். என்னண்ணே சொன்னாரு? என்ன நீ நாடகாடி சினிமாவில் நடிச்சு நீ பேர் வாங்கினாலும் வலது பக்கம் சனியை உட்காந்துருப்பேன். ஆனா சனியை சுடுதண்ணி குடிச்சிட்டுலடா இருக்கேன். யாருமே என்கிட்ட பேச முடியாது. ஏன்னா இப்போ கரைச்சல் இல்லாத டயத்துக்கு வந்துட்டேன். இனிமேல் தான் என்னுடைய உக்குரத்தை காட்டுவேன். பார்த்தியா, பாயந்துட்டியா? ஒன்றுக்கு வருது, அங்கே போய் உட்கார். அங்கே போய் உட்காந்தேன்னா ஒன்றுக்கு அடைச்சிக்கிறோம். அங்கே இரு இரு. என் அத்த வைரமே, என் 60 அடி கம்பமே,
நீ வச்சவன மரம் காய்ச்சிருச்சு, நீ விதைச்ச வெள்ளாம விளைஞ்சிருச்சு, இன்னைக்கு ஊரு சனா ஒன்று கூடிருச்சு, அந்த ஒத்த பய வள்ளையதாத்தா. என்ன அப்பையும் செத்துட்டாரா? உப்பாரி வைக்கிற? தமிழ் குடிமகளில் சேரன் வரமாட்டாரு ஒரு சாவுக்கு. அப்போ அந்த தாத்தா கால் மாட்டிலேருந்து அந்த பாட்டு தான் பாடு. நன்றி நன்றி, ஞாபகப்படுத்தினது. அத்த மகளே பாப்பு, அது ஏன் பாட்டுப்பு? நீ அடிக்காதடி டோப்பு, அடுத்த வாரம் சந்தையில் நான் வாங்கி தாரேன் சோப்பு, உனக்கு எனக்கு நேசம், உன் வயிற்றுல 6 மாதம், அதை விட உள்ள மோசம், இந்த ஊர் அறிஞ்சா ஒரு மாதிரி பேசும். பூசரிக்க பூசரிக்க பூ போல நான் சிரிக்கேன், போனாக போனாக ஏமாமே, இன்னும் வர காணோமே காணோமே ஏதானா தானானா தானானா. இதில் தான் இளையராஜா ஒரு பாட்டு எடுத்தேன். உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா, என் உசுறு உன்னை பிரிஞ்சா என்னால் முடியுமா, சோலை குயில் தேடி என்னை பார்க்க வந்து விடும், புது பாடல் பாட்டு வரும், நானா பாடுற பாட்டு அந்த தெண்டல் அதை கேட்டு எல்லா நாளை மாறிவிடும், நிலவு கூட பூமி வரும், ஏலேலங்கிலேயே என்னை தாலாட்டு செய்ய உன்னை பாடாத நாள் இல்லையே, அடி கண்ணம்மா பாராட்ட நாள் இல்லையே, மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில உச்சியில மலை உச்சியில உச்சியில நான் பாட்டு படிக்கிறேன் மேடையில, பட்டு வண்ண ரோசாவா பாத்தகன்னு மூடாதா, பாசமன்னு நீரரைச்சு ஆசையில நான் வளர்த்தேன், அள்ளி வச்ச இலையில முள்ளுருந்து பட்டதம்மா, பத்தாலம் குத்தமல்ல பாவம் வந்து போக்குல, ஆளுமா டோளுமா கிசலக்கடி மாலுமா, ரத்த கொதிப்போ மாமனுக்கு ரத்தம் கொதிப்போ, இன்னும் பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா, உசுறு ஒன்று இறைச்சா என்ன முடியுமா, ஏதோ மோகம் ஏதோ தாகம், கட்டிப்புடி கட்டிப்புடி கண்ட இடம் கட்டுப்புடி, எந்த இடத்துல சுகம் இருக்கு அந்த இடத்துல நண்டு குடிச்சு, ஆத்தா ஓஞ்சேல அந்த ஆகாயத்தான் போல, தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட, ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தரதொகட்ட, கருப்பு கரை சேலை கட்டி கரையோரம் போற விட்டி, கரும்பு எறும்பு கண்டா விட்டுடுமா, உன்னா கண்ணால பார்த்தா என்ன கட்டுடுமா, ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி, இங்கு மடிப்பாயே மாலி என்று மடிப்பாதி மாலி, பூமிய வெள்ள 1000 இருக்கு பூப்பறிக்க கூட ஒன்னா பொருள் ஈரமான ரோஜாவே வண்டி போகுது ராசாவே பார்த்து நீயும் போப்பா. தம்பி இந்த வண்டியை ஒரு ரவுண்டு இதில் விட முடியுமாப்பா, ஒரு 100ல் விட்டு ஒரு திருப்பு ஒரு ரவுண்ட்ஸ் ஒரு புனையை பற்றி விட்டு போ, கை தட்டலாம். நான் என்ன வேணா பாடுவேன், ஏன்னா எங்கே சுற்றியும் இசையை ரசிக்கக்கூடிய மக்கள் இங்கே இருக்கீங்க. வாழ்த்துக்கள். மணிகண்டா அண்ணே, எனக்கு கல்யாணம். கல்யாணமா? ரொம்ப சந்தோஷம். இந்த கல்யாணத்துக்கு மேலே உப்புளி கொண்டு உள்ள அகமுடிய வம்சமெல்லாம் வந்துடணும். கல்யாணம் என் பொண்டாட்டி இங்கே வந்திருக்கா, உனக்கு குழந்தையா வேணும், நீ எச்சி புத்தியில் அங்கிட்டு வந்தேன்னு வைவேன் வெதர் அத்து புரிவேன். அப்புறம் என்ன அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. அது பொம்பளை ஆம்பளையாண்ணா? இல்லைண்ணே, வெதர்னா குட்டையா? கொஸ்டின் பேக்கில் வச்சுருக்கேன், எடுத்து படிச்சுட்டு வா. நீ பெட்டியை தூக்கிட்டு வெண்ணாம வீட்டுக்கு போடா. எல்லாத்துக்கும் அதே ஊரே வெள்ளத்தில் போய் அழுதுகிட்டு இருந்தாங்களாம். வெள்ளம் வீடுலாம் இடிஞ்சு வச்சுன்னு அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தை மட்டும் ஏறி உழ வச்சுருக்கேன். அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறேன், எனக்கு கல்யாணம். ஏண்டா தூத்தி போய் மேனே
விசிலுதான் வரலையா அப்புறம் என்னந்தா குச்சு குச்சுன்னு அடிக்கிறேன். எப்படி உக்காந்துருக்கேன் பார்த்தியா? எப்படி உக்காந்துருக்கேன் பாரு. சத்துணவு வாங்குறேன் மாதிரி இருந்தா அவங்க சட்டியும் அவங்க முகரையும். என்ன கல்யாணம் பண்ணி என்னடே பண்ணுவேன்? இந்தா அவனை கூட்டு போய் நடுவில் உட்கார வைப்பேன். போடா. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எல்லாரும் அமைதியாக இருங்க. ஏய், கோமாளியோட வேலை வந்து சிரிக்க வைக்கிறது. அதை விட்டு எம்கேஆர் ஒரு இன்ச்சு கூட நாடகத்தில் மாற மாட்டேன். ஏன்னா புராணம் எல்லாமே எனக்கு தெரியும். எங்கள் வாத்தியார் சொன்ன ஒரே வார்த்தை, மணி வாத்தியார் சொன்னார், நீ கோமாளி மாதிரியே வெளியே வரணும், யாரையும் மேடையில் அசிங்கப்படுத்தி அப்படி ஒரு பேர் உனக்கு தேவையில்லைன்றாரு. இது வரைக்கும் எத்தனையோ பேர்த்தை வளர்த்து விட்டுட்டு வரீங்க, வாழை வச்சுட்டு வரேன். அது காரணமே நீங்கள் தான். கோமாளின்றவன் என்னன்னு தெரியுமா? அது கூட கதாபாத்திரம் தெரியாமே சில பேர் ஓடியாருவேன். முரட்டு மீசியை வரைஞ்சிக்கிட்டு இப்படி வந்துக்கிட்டு அன்பார்ந்த அப்படின்ட்டுவேன். ஊருக்காரன் என்னப்பா இவனை போட்டதுக்கு செருப்புட்டு அடிக்கணும்டா. கோமாளின்னா சிரிக்க வைக்கணும். இப்போ வள்ளியம்மா வந்தாங்க, அவங்க சிந்தனைக்குரியவங்க. யார்? முருகப்பெருமானுடைய மனைவியாக போகிறவங்க நம்ம ரசிக்கும்படி அவங்களை வணங்க வேண்டும். நாரதர் வருவார், சிந்திக்க வைப்பார், கருத்துக்களை சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ பெட்டிக்காரு மிருதங்க அவங்க. நாங்கள் கோமாளி, சரிதானங்க? இப்போ எனக்கு கல்யாணம் தம்பி, அழகர் கோயிலில் 13 கடா வெட்டுறேன். ஒரு கடா வந்து சின்ன குட்டி 3 கிலோ தான் எவ்வளோ. சரிண்ணே. செவரொட்டியை கலா வந்து சுடு தின்று. சுட்டு தின்னிக்க சொல்கிறீங்களா? செருப்புட்டு அடிப்போம்னு சொல்ல வரேன். சுடு திங்கக்கூடாது. குடலை வேணால் உருவி அலசி கொடுத்துட்டு போய் 600 ரூபா சம்பளம் தரேன். ஆனால் என் மனைவி மேலே உப்புளி கொண்டு கிராமத்துக்கு வந்திருக்கா. அந்த மருதூர் ஐயனாரு வேற சாமியை வெட்டும் போது கருவாடை கூப்பிடுறான்டா. இல்லை, கருப்பனுக்கு ஐயனாருக்கு வந்து அசைவம்ன்றதை நிரூபிச்சிட்டான். அந்த மருதூர் ஐயனார் அந்த 18ஆம் படி கருப்பும் மேலே குப்புளி குண்டுக்கு வந்த நேரத்துக்கு எனக்கு கண் திறந்து எனக்கு கல்யாணம் ஊம்புன்னு சொல்கிறேன். இருடா, என் மனைவி அவ பேர் என்ன தெரியுமா? என்னென்ன பேர்? நீ தான் செவரட்டியை திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை. அது பேர் சப்பு. நான் செவரொட்டியை சப்பி சப்பி திங்கட்டா? இல்லண்ணே. அது யாரு மக தெரியுமா? யாரு? உத்தராசம் மங்கையில் பெட்டி கடை வச்சிருக்காளடா, கருத்த பாண்டி அண்ணே. அது எங்க சொந்தக்காரங்கண்ணே. கருத்த பாண்டி மக இளையதுடா. அவர் எங்க சித்தப்பா வேணும்னு. ஏய் மச்சான், நம்ம உறவுக்காரலாம் ஆகிட்டோமா? அப்போனா செவரொட்டி ஃப்ரீயாகவே வந்து சாப்பிடலாம். என்னைக்கு மச்சனைங்கிட்ட தள்ளித்தான் இருக்கணும். இல்லை பொண்ணை கொடுத்த ஜாக்கில் சரக்கு கேட்பேன். நாளைக்கு ஒரு வீடு கட்டி தர சொல்லுவேன். நான் கடனில் தெரிவேன், நீ வாழ்ந்துக்கிட்டு புல்லோட்டில் போவேன். என் தங்கச்சி அவ்வளோதான், தள்ளித்தான் இருக்கேன். உன் தங்கச்சியை நான் பார்க்கவே இல்லை மச்சான். எங்கள் ஆத்தாவும் எங்கள் அப்பனும் பூ கிடைக்காம பக்கத்து வீட்டில் சடங்கு வச்சுருக்காங்க. வாழைப்பூவை கொண்டு போய் தலையில் வச்சு. என் தங்கச்சி கூந்தல் தாங்கி இருக்காதே மச்சான். உன் தங்கச்சியை கூப்பிடுங்க மச்சான். வாமா. சூம்புடா, பேர் தெரியாம தெரியா? இல்ல, தங்கச்சிய மரியாதையா வாமான்னு கூப்பிட்டேன் மச்சான். சூம்பு சூம்பு அந்த ஒரு சூம்பு. என் பொண்டாட்டி வந்த நேரம் பூரா பேரும் கைதட்டுறாங்கன்னா அவளை அழகு. கண்ட்ரோல். இந்த கை அனுபவப்பட்ட கை மாதிரியே இருக்கே, பிசுபிசுன்னு ஒட்டுது. இல்ல மச்சான், என் தங்கச்சி உங்களை பார்த்து வெக்கப்பட்டு கன்னத்துல கிள்ளிட்டு போறேன். சூம்பு வந்துட்டாளா? சூம்பு வந்துருச்சு. சூம்பு வந்துட்டாளா? வந்துருச்சு. சூம்பு விளையாடாதடா. என் செல்லங்கள்லாம் பார்க்கணும்னு இருக்காங்க. நான் உன்னைய மச்சான் மச்சான், உன் தங்கச்சி கட்டி பிடிக்குது. என்ன மிச்சர் பாக்கெட் சவுண்ட்லாம் கேட்குது? இல்ல மச்சான், நீங்க பார்க்க டயர்டா வந்திருப்பீங்களா, அதனால மிச்சர் முறுக்கு கொண்டு வந்து பிறகு தின்னு முண்டையா? உன் முகத்தை காட்டுறா. குழந்தைகள்லாம் இருக்காங்க. என்ன முண்டை நீர்மலைக்கு போற மாதிரி வர மச்சான்? உங்களை பார்த்து வெக்கப்படுது மச்சான் என் தங்கச்சி. பாடி எதுக்கு முன்னாடி பார்த்துருக்கனே மச்சான். இல்ல மச்சான், பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. பியூட்டி பார்லர் போயிட்டு வந்திருக்கு, அது இப்போதான் அப்படி இருக்கும். இல்லை, பக்கத்தில் வரும்போது ஓமத்திர வாடையெல்லாம் வருது. என்ன உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லையா? சென்ட் அடிச்சிருக்கு மச்சான். என்ன கருமத்தை. சூப்பர் சிங்கர்ல டைட்டிலுக்கு வந்து போன பொம்பளை மாதிரி இருக்கேன். சோழ கொள்ளைக்குள்ள
சொக்க வச்சவரு மைக் வாய்ஸ் வாழ தோப்புக்குள்ள என்ன வசியம் பண்ணு. போதும் போதும், அழுத்தாத. எப்படி வளர்த்துருக்க மச்சியா மச்சான் என் தங்கச்சிய மச்சான், மச்சா. இந்த முனியாவில் சிலையை கொஞ்சம் ரிப்பனை வச்சு திறந்து விட்டு போங்க. வாங்க மச்சான், அவங்க தங்கச்சி உங்க கையால் சிவசமாதி அடைய வச்சு ஆடுகாலி முண்டிய ஒரு இடத்துல நிற்க சொல்லுங்க மச்சான், அரைஞ்சு விடுவேன். பொருத்தம் நல்லா இருக்கு, 2 பேரும் கட்டி பிடிச்சி படுக்கும்போது நீ பிரண்டின்னு வைவேன், கடைசி பிறல்ல அதாத்தான் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி விடுங்க மச்சான் கிளாப்ஸ். அண்ணன் எனக்கு வெக்கமா வருதுண்ணே. இருமா எதில் போய் முடிய போதும் மச்சான். ஓப்பன் பண்ணணும்னா மச்சான் தம்பி அவளை பேச சொல்லுங்க, பாட சொல்லாதீங்க. மைக்கு எடுத்துக்கிட்டு ஒரு அடி அடிச்சு கொண்டாட பார்த்துக்கிறேன். அப்புறம் உன் வாழ்க்கைக்காண்டி அண்ணன் போராடிக்கிட்டு இருக்கேன், பேசாம நீ நக்குன்னு நம்மளை திறந்து விடுற. அந்த நிலாவத்தான் நான் கையில உடுத்தேன். பக்கத்துல உரசா பாடாட்டா அவன் சிவசமாதி அடைஞ்சிருக்கான். பக்கத்துல உரசாத மூடு வருது. அப்ப நீங்களே கல்யாணம் பண்ணிக்கீங்களே எனக்கு. ஐயோ தங்கச்சி மச்சான், மச்சான் 2 கைய பொத்தி ரொமான்டிக்கா பாருங்க என் தங்கச்சி, நான் திறந்து விடுறேன். உருவத்துல பெரிய ஆளுன்னு மதிப்பு கொடுக்குறேன், செகுல அரைஞ்சு விடுவேன். கண்ணை மூடிட்டா மைத்திலியா தெரியும். மச்சான் ரொமான்ஸா பாருங்கன்னு சொன்னேங்க. தடையை விட சொல்றியா? சரி ஓபன் பண்ணு. ரொமான்ஸா பாருங்க, பேசாம எப்படா துறக்க கண்டாலி மேய்க்கலாம். சூம்பு போதும் போதும் போதும். மச்சான் என் தங்கச்சி எப்படி இருக்கா, அழகா இருக்காளா? கொஞ்சம் யோசிக்க விடுங்க மச்சான். நான் அதையே சாக போறாங்க வேணும். அத்தான் அஜய் அவன் தங்கச்சி கொஞ்சம் பிடிக்கல. ஏன் அத்தான்? கல்யாணத்துக்கு அப்புறம் தான்டா. ஐயோ மச்சான் மச்சான் நான் உனக்கு 10 முத்தம் கொடுப்பேன் மச்சான். அது இருந்தா தானடி இங்க. நீ தொடாத அண்ணன், நான் மச்சானோட போய் அத்தான். அம்மா மச்சான் 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 என் தங்கச்சி காலில் விழுந்ததா? என் தங்கச்சி உங்களுக்கு எதுக்கு அத்தான்? நான் மாட்டேன்னு சொன்னேன், காலில் விழுகுறீங்க. காலில் விழுந்து இந்த கட்டாளி மேல கட்ட எங்கனே ஆவி ஒரு பார்ல பாட்டில் வரக்குற உங்களை மாதிரி இருக்காவ. ஏய் வா. ஐயோ என் தங்கச்சியை பார்த்து ஊரே சிரிக்குது மச்சான். என் தங்கச்சி இந்த லகடனை எந்திரிக்க சொல்லு, என்ன தூக்கி விட முடியாது. அண்ணே நீ எதுக்கு அண்ணன் மச்சான்ட்ட போய் காலில் விழுகுற? நீ எனக்காக காலில் விழுக வேணாம். உனக்காண்டிதாம்மா உன் வாழ்க்கை நல்லா. ஐயோ வேணாமே வேணாம். ரொம்ப நடிக்காதையா 2 அறை விட்டு விரட்டி விட்டுருவேன். இந்த பெரைத்தினி முட்டையை வேணாவது கட்டுவானடா. தலையை பாடுறா தேன்றாட்டு மாதிரி. ஏனே இப்படி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு கல்யாணம் பண்ணா நீ வீட்டுக்கு போகலானே, இருளடிச்சது மாதிரியே இருக்கு. அது முகரே பாருங்கப்பா, இது யாரா சூம்புன்னு வச்சது? உண்மையிலே சூம்பி இருப்பாங்க. ஆளு சித்தாலா இருக்க, மடு மொழிக்கு தங்கச்சி சூம்பு. மச்சான் இருக்க மச்சான், தங்கச்சி சூம்பு. அண்ணனுக்கு ஒரே ஒரு ஆசை நிறைவேற்றுவியாடா? தங்கச்சி போய் சூம்புன்ற? இல்லம்மா உன் பேரத்தலடா சொல்றேன். தங்கச்சின்னு மட்டும் கூப்பிடு. நீ தங்கச்சி சூம்பு தங்கச்சி சூம்புன்ற எனக்கு வேற மாதிரி. சரி தங்கச்சி, என் கட்டை வேகிறதுக்குள்ளேயும் நான் இங்கிலீஷ் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. அதனால என் மச்சான உதட்டோட உதட்டா வச்சு நீ முத்தம் கொடுக்கறத நான் பார்க்கணும். இந்த கட்டை வேகணுமா? ஒரு அளவு பொம்பளை. சரி மேடம், இந்த ஜாக்கெட்டுக்கு இந்த சேலையை எங்கே நடந்து உருவினேன்? ஒரு மேட்ச்சு வேணாமா? எத்தாய் பொம்பளை ஆளுகள்லாம் இந்த முகரையை பார்த்துட்டு நாளை காலையில் கஞ்சி குடிக்கும் போது வெஞ்சனத்தை தொட்டீங்கன்னா இது முகரை தான் தெரியும். மேட்ச் போட்டா ஊர்ல இருக்கவங்களாம் வேடிக்கை பார்ப்பாங்க. அத்தா டைலாக் எங்கே கொண்டு தங்கச்சி பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் முத்தம் கூடுறா, அண்ணன் பார்க்கணும். தம்பி விஜயகாந்த் மாதிரி பேக் சைடில் வந்து ஒரு உதட்டு குசு கொடுத்து நான் தையல் போட்டு தெரியவோ? வேணாம் மேடம். மேடம் அண்ணன் ஆசை நிறைவேற்றாம இருக்கவே மாட்டேன்.
எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சூம்பு. அத்தான் கோவிக்காதீங்க அத்தான். ஜெயா என்னை காப்பாத்து ஜெயா. அத்தான் இந்த பிறை தண்ணி முட்டை. என்னாச்சு? என்ன ஊரே அமைதியா இருக்கு? என்னாச்சு? என்னாச்சு? நீ வயசுக்கு வந்துட்ட. நான் தான் எப்போ வந்துட்டு என்ன பண்ண? ஜெயா எந்த காட்டு முட்டைன்னே தெரியல. உன் சட்டியில ஆம்லெட் போட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியல ஆம்லெட். அதுல எப்படி ஆம்லெட் போட முடியும்? ஒரு சட்டியில 2 குழம்பு வைக்க முடியுமே. முடியாது. சூம்பு சூப்பர் யாரு? அவன் தங்கச்சி. அவன் தங்கச்சி நான் தானே. அவன் தங்கச்சி என்ன கட்ட பாக்குறான்டி. ஐயே என்னை தானே மாமா கட்ட. இல்லடா அது நம்ம சித்தப்பா பொண்ணு. உன் சொத்துக்கு பங்காச்சு. உன் சொத்துக்கு பங்கு வந்துச்சு. என்ன சொல்றீங்க? யார் இந்த கிழவி? சூம்பு. சூப்பா. யார் இந்த கிழவி? சூம்பு. அம்மிக்கல்ல வச்சு நச்சு புரியும். நச்சு எதடி நப்ப? தேங்காய் தீல நச்சது மாதிரி நச்சு புரியும். நீ நக்கிற வரைக்கும் எங்க என்ன புளியங்கா பறிச்சிட்டு இருக்குமா? கத்திரிக்கோல வச்சு கட் பண்ணி விட்டுறேன். அது ஒட்ட புடிச்சு அறுத்து விட்டுருவேன். நீ அறுத்து வாயில வச்சு கடி. வாயில வச்சுக்க. என்ன ரொம்ப பேசுற? ஃபைட் வேணா சூம்பு. நீ போடா. சோம்பு பாம்புண்டு மோகன கடை பாரு மூஞ்சி மோகன கடை. யாரு? இதெல்லாம் ஒரு அழகு எச்ச கருவாடு மாதிரி இருக்கு. இந்த பொம்பளை போய் வச்சிருக்கியா? உனக்கு மனசாட்சி இருக்குதா? கட்டுனேன் கொட்ட பொண்ணு அத கட்டி காக்க இங்கு காவல் இல்ல. கட்டுனேன் கொட்ட பொண்ணு அத கட்டி காக்க இங்கு காவல் இல்ல. சட்டமா இருக்கமா நீ சொல்ல போறா. நீ சொல்ல போறா. நான் வாசிக்கலமா தங்க. நிப்பாட்ட நாங்களே போட்டு அழுத்து அள்ளோடு கிடக்கும். என்ன நடன குந்தாணி பையில சொல்ற? ஏய் இங்க இரு. உனக்கு அவரதான் மரியாதை. யா வாய முடியாம. உனக்கு என்னடி மரியாதை? என் புருஷனை நீ எப்படி பங்கு போடலாம்? நான் எதை வேணா விட்டு கொடுப்பேன். என் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்கு யாரு புருஷன்? ஏன் புருஷன்? புருஷன்டி. ஆடி ஏன் புருஷன்டி? எல்லா புருஷன். ஏன் தங்க புருஷன்? மடுவே இறங்கு. ஏன் புருஷன் தான். எனக்கு மட்டும்தான். வெள்ளக்கமாறு பிஞ்சு போயிடும். புருஷன கண்ணு கலராம எவ்வளவு பத்திரம். ஏய் லூசு முண்டை. எல்லானாலும் தடுத்து புள்ளனாலும் இருங்க அவன் என்னமோ சொல்ல வரான். என்னன்னு கேப்பா இருங்க. அவன் என்னமோ சொல்ல மூஞ்சி முகர இதைய பத்தியா? தங்கச்சி. ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்கிட்ட இருக்கிற என்னது உன்கிட்ட இருக்கு? உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. என்னடி இல்ல? உன்கிட்ட ஒண்ணுமே இல்லடி. ஓட்ட இருக்கு பாதி கை இருக்கு. என் கை சிகப்பா இருக்கு. உன் கை சிகப்பா இருக்கா? என் கால் சிகப்பா இருக்கு. உன் கால் சிகப்பா இருக்கா? என் காலுக்கு என்ன? அது ஐயோ ஏன் மச்சான சாச்சிட்டாங்களே. இது கத்தாரி என் காலுக்கு கை. நான் பெத்த வளர்ந்தா. நான் வளர்த்த சாமி. ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டாரு. தங்கச்சி அழுகாதடா. இல்ல ஒன்னடி தாண்டி குந்தாடி திருக்கி. சூம்பு. போட பாம்பு. எவளாவது எந்த பொம்பளையாவது புருஷனை பெத்தாம் பிறந்தேன் ஒப்புவா. எந்த சுடுகாட்டுல ஆயிரம் கணுப்பா. மச்சான் என் தங்கச்சி முடியலாம இந்திரா காந்தி மாதிரியே இருக்காங்க. நீ பொத்துப்பா. என்னடா அது இந்திரா காந்திக்கு வந்த சோதனை? தங்கச்சி அம்மா நீ கோயிலுக்கு முடி இறக்கிறக்க வந்து பார்த்தா முடி இறக்கல தூக்கி தலையில வச்சிருக்கேன். ஆமாமா கிளம்புறோம். அடங்கி போன வரத போலே பாரு அதிசயமான பெண்தானே அதிசயமான பெண்தான்
சரியில்லை. என்னாச்சு? என்ன நடந்துச்சு அப்படி? அங்க என்ன அடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க? முத்தம் கொடுக்கணும் அந்த கட்டிங் பிள்ளை பல்லு முண்டை. ஐயோ, அந்த 2 பல்லு எப்படிமா கொடுக்குறா? ஒரு பல்லு ஓட்டையா இருக்குல்ல. நான் புருஷனுக்கு பச்சு என்னது? ஓ புருஷனா? ஏய், அவன் எங்க அண்ணன். நீங்க எனக்கு நாத்துனா. ஐயோ, அவதான் என் நாத்தனா, நீ இல்ல. நீங்க தான் எனக்கு நாத்துனா. என்ன எப்படி அவன் நாத்துறாங்கறா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அம்மா, அவன் எப்படி எனக்கு நாத்துறா? உங்க அண்ணன் நீ மோந்து பார்த்தது கூட இல்ல. சரி. ஆனா இந்த முண்டைய கெடுத்து மாசமா இருக்கா. ஐயோ, என்ன இது வேறயா? ஆமா நாத்துனா. சொல்லவே இல்ல. இதெல்லாம் என் நாத்து. நீ ஒரு மருமகனை பெத்து கொடுப்பேன்னு நினைச்சேனே ஜெயப்பிரியா. இதுக்கு புள்ள இப்படி ஆயிடுச்சு. இருக்கும். என்ன ஏன் இழந்த காரணம் யாரு? எங்க உங்க அண்ணனா? அண்ணனுக்கு கண்ணு ஏய், தெரிய மாட்டேங்குது. இப்படி அழகு சிலைய விட்டுவிட்டு அவளை போய் நீ சோ, நீ என்ன நான் சொல்றது? இவளை கட்டியிருந்தா பால் பாயிட்டு போறேன் முதற்கொண்டு கேட்டுக்கு மட்டும் இருக்க மாட்டேன். சரி. உள்ளே வந்து டீ போடுற கூட வருவேன். இவளை கட்டியிருந்தா. சரி, அப்ப அவளை கட்டியிருந்தா? இவளை கட்டியிருந்தா இவளை கட்டினா வீட்டுக்கு கரண்ட் புல்லு கூட குறிக்க விட மாட்டாங்க. ஐயோ, அதுக்காகத்தான் அவளை லைன் பண்ணிட்டேன். அப்ப நான் யார் லைன் பண்ணேன்? நீ வேணாம். ஏய், முத்தம் கொடுக்குறது சரி. அந்த ஓட்ட ஏய், எம்மா, என்னம்மா இது? கவுதுடா. நீங்க இவளை வச்சுக்கோங்க. இங்க இருங்க, நீங்க இவளை வச்சுக்கோங்க. இங்கேயோ நீ இவளை வச்சுக்கோ. உன் தம்பி இருக்கா, நான் அதை வச்சுக்கிறேன். சூம்பு என்னண்ணே அது? அப்படின்னா அவன் ஆலப்புழா கல்லு கம்பெனி வச்சிருக்கான். தூம்பு தூம்புன்னு. ஓ, அப்படியா? இது என்ன பேரு வித்தியாசமா இருக்கு? அதானே. மச்சாமி சாமி தருவா. கட்டி பிடிக்காத முழுக்கு குத்துது செருப்பு அடிச்சு போன. இந்த பாடுபடுத்தி வைக்கிறாளே, நீ கடைசி வரை இவளை வச்சு நீ எப்படி குடும்பம் பண்ண போற? எப்படி நீ குடும்பம் பண்ண போற? நீ இவளை வச்சு ஒண்ணு பண்ணதுல அந்த பிள்ளைவே மோசக்கு. இல்ல, இந்த பாடுபடுத்துறாளேமா அண்ணே. சைடிஸ்க்கு கிரில் இல்லைன்னா சரி, என்ன பண்ணுவோம்? குர்கா நக்கிறது இல்லையா? என்னது? எதை நக்கிறது இல்லையா? ஊர்கா அது ஊரு. என்னமாச்சு? குத்துதா? குத்தி பிடிச்சா பாக்கல, அப்படி கூட தெரியலையே. என்ன குத்துச்சு? நெஞ்சுக்குள்ள சொன்னால் தெரியுமா? துணை இருக்கிறன்னு. அவன் என்னமோ சொல்ல வர. என்ன போமா நீ பறைய விரட்டுத்தா. கட்டிடுமானே பறவைய. அலலோ 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 சாரமே. என்னம்மா? ஏய், இந்தாடி லூசு புள்ள. ஏய், இருடி. அடி இருடி. உங்க அண்ணன் ஆடிக்கிட்டு இருக்கல, எதையும் அந்த பிள்ளை திறந்து காமிக்கிறாப்லம்மா. இது வரையா? எங்க மறுபடியும் ஆளோட பாப்பமா. அண்ணங்கெல்லாம் தரக்கலாம் அழகான பச்சிகளா. ஏம்மா, ஏய், நீ சொன்னது உண்மைதாம்மா. என்னது இது? நான் பார்த்தேனே. ஐயா, அவளுக்கு சிரிப்பா பாரு. எதை பார்த்தேன்? எத்தனை வண்டி பார்த்தானுக்கு. பொய் சொல்லாத. பிராடு. அண்ணங்கெல்லாம் தரக்கலாம் அழகான பச்சிகளா. பச்சமிடோ பறவைகளா, வான்பரேகோ குருவிகளா. அலலோ 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 சாலலமே சாலலமே சோ. போயிருச்சு. நீ விரட்டல. நீ உன்னுடைய சூம்பு பார்க்க ஐயோ, அந்த வந்திருக்காங்க. பிள்ளை என்னமோ பண்ண போறாங்க. வேப்பங்குளத்தை சேர்ந்த அன்பாப்பா வேல்சேர்வை அவர்கள் புதல்வன் எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் நன்றி வணக்கம். சூம்பு